வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Galaxy F62 F சீரிஸ்ல வரக்கூடிய ரெண்டாவது ஸ்மார்ட் போன் இது. இது வந்து நீங்க February 22 நீங்க வாங்கலாம். Flipkartல வாங்கலாம், Samsungோட e-ஸ்டோர்ல வாங்கலாம், மற்றபடி செலக்டட் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லயும் இது நீங்க வாங்கலாம். இந்த போனோட அன்பாக்சிங், இந்த போனோட ஹைலைட் என்னங்கறத பத்தி நான் வந்து பதிவுல சொல்ல போறேன். என்னென்ன விஷயங்கள் இதுல கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனோட விலை எனக்கு இப்போதைக்கு தெரியாது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்டேட் பண்ணுறேன். ரெண்டு வேரியண்ட்டில் வருது. 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ்னு ரெண்டு வேரியண்ட்டில் வருது. இப்போ இந்த Galaxy F62 பற்றி பார்ப்போம். என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போ இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாருங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த Galaxy F62 வருது. நீங்கள் பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு இந்த ஃபோன் கிடைக்குது. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. க்ரீன், கிரே மற்றும் ப்ளூ கலர் வேரியண்ட். என்கிட்ட இருக்கிறது இந்த ப்ளூ கலர் வேரியண்ட். ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7000 mAh பேட்டரி இருந்தாலும் கையில் வந்து எனக்கு அவ்வளோவா ஹெவியாக தெரியல. டிசைனை பற்றி நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம். பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 watts பவர் அடாப்டர் இருக்குது மற்றும் வந்து USB Type-C கேபிள் தந்திருக்காங்க. ஒரு சிம் எஜெக்டர் பின் மற்றும் சில டாக்குமெண்ட்ஸ். பேக் கேஸ் வந்து உங்களுக்கு பாக்ஸில் கிடையாது. ஸோ இதான் வந்து Galaxy F62. பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ரிஃப்ளெக்டிவான ஒரு டிசைன். ஸோ உங்கள் முகத்தை கூட இதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு கிரேடியன்ட் எஃபெக்ட் இருக்குது. பிளாஸ்டிக் பாடி தான். 9.5 mm திக்னஸ் மற்றும் 218 grams வெயிட்டில் இதை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7000 mAh பேட்டரி இருக்கிறதுனால கிளாஸ்லாம் பண்ணால் இல்லை மெட்டலில் பண்ணால் இன்னும் ரொம்ப ஹெவியாகிடும். அதுக்காக தான் வந்து இந்த பாலிகார்பனேட் பாடி இதில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 218 grams இந்த பேட்டரி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணியிருக்காங்க. ஃபினிஷ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ரிஃப்ளெக்டிவாக இருக்குது. ஸோ உங்கள் முகத்தை கூட நீங்கள் பின்பக்கம் பார்த்து நீங்கள் மேக்கப் டச்சப் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன்ஸ் கூட பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல கேமரா ஆங்கிளில். மேல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. கீழ்ப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக், USB Type-C போர்ட், மைக் மற்றும் ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. லெஃப்ட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ். இந்த பவர் பட்டன் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. ஸோ இதை வச்சு நீங்கள் உங்கள் ஃபோனை அன்லாக் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே, டுவல் சிம். ஸோ 2 சிம் போட்டுக்கலாம். டுவல் வோல்டி வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட் இருக்குது. பின்பக்கம் வந்து குவாட் கேமரா தந்திருக்காங்க. 4 கேமரா பின்பக்கம் இருக்குது. கேமரா பற்றி நான் சொல்கிறேன். சாம்சங்கோட பிராண்டிங்கும் தந்திருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு வருவோம். ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பஞ்ச் ஹோல், சென்டர் பஞ்ச் ஹோல் தந்திருக்காங்க. இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே சாம்சங்கோட பாஷையில். இது வந்து 6.7 inch டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் AMOLED டிஸ்பிளே. இது 420 nits பிரைட்னஸ் ஓடி வருது. Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷன் தந்திருக்காங்க. டிஸ்பிளே வந்து வழக்கமாக சாம்சங்கோட டிஸ்பிளே எப்பவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இதோட டிஸ்பிளேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. சேச்சுரேஷன் லெவல் நல்லா இருக்கு. ரொம்ப பிரைட்டாக, கான்ட்ராஸ்ட் ரேஷியோ நல்லா இருக்குது. 1:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ. ஸோ பிளாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக, ரொம்ப டார்க்காக இருக்குது. டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் மோட் எனேபிள் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே உண்டு. ஈஸி மோட் இருக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் தந்திருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் சார் வேல்யூ நீங்கள் திரையில் பார்க்கலாம். லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. இந்த ஃபோனோட ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு Exynos 9825 சிப்செட் வந்து இதில் தராங்க. இது வந்து 7nm ஆர்கிடெக்சரில் பண்ணிய ஒரு சிப்செட். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட 2019 ஃப்ளாக்ஷிப் ஃபோனான இந்த நோட் சீரிஸ், S10 சீரீஸில் யூஸ் ஆன சேம் ப்ராசஸர் இது. இப்போ இதை F சீரீஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பலருக்கும் ஒரு டவுட் இருக்கும். இப்போதைய சிப்செட்டில் இது வந்து எப்படி கம்பேர் ஆகும்? இப்போ வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து Snapdragon 765 கிடைக்குது, 750 கிடைக்குது. ஸோ அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சாம்சங் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து CPU பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு 26% பெட்டராக இருக்கும். ப்ளஸ் ஒரு GPU கிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு 85% பெட்டராக இருக்கும் Snapdragon 765 கம்பேர் பண்ணும்போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் சிப்செட்டாக இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 765 விட பெட்டரான சிப்செட்டான்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான டேட்டாவும் அவங்க தந்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் நான் விளையாடி பார்த்ததில் வந்து பெர்ஃபார்மன்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லாவே ஹேண்டில் ஆகுது. கேம்ஸ்லாம் கூட பிரச்சனை இல்லாமல் சூப்பராக நீங்கள் இதில் விளையாடலாம். ஸோ அதிலெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. இதோட கேமிங் வேவ்ஸ் நம்ம தனியாக நம்ம போடுறேன். ஹீட்டிங் ஆகுதாங்கிறத அதை பற்றி நான் அதில் சொல்கிறேன். இப்போது இன்னொரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 7000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. S10 சீரீஸ்னாலும் சரி, Note 10 சீரீஸ்னாலும் சரி, பலரும் வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து அவ்வளவாக இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அதை கம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் இதில் வந்து ஒரு பெரிய பேட்டரி தந்திருக்காங்க. ஒரு 7000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி வந்து பற்றி உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ நல்ல ஒரு பேட்டரி பேக்கப்பும் உங்களுக்கு இதில் கிடைக்கும். இந்த 7000 பெரிய mAh பேட்டரி இதில் தந்திருக்கறனால
ஸோ பேட்டரியை பற்றியும் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. பட் பேட்டரியை பற்றி கண்டிப்பாக நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். பேட்டரி ட்ரெயின் எப்படி இருக்குது, எவ்வளோ நேரம் பேட்டரி உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஃபோனில், அதை பற்றி நான் ஒரு வீடியோ நான் போடுறேன். இப்போ தான் ட்ரெயின் பண்ணிட்டுருக்கேன். 0 பண்ண பிறகு ஒரு சார்ஜிங் டெஸ்ட் பண்ணிவிட்டு பேட்டரி எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் வந்து 6GB RAM 8GB RAM வேரியன்ட் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு இது வருது. பின்பக்கம் கேமராவுக்கு வருவோம். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா காட் கேமரா செட்டை வந்து பின்பக்கம் தந்திருக்காங்க. 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா. இது வந்து சோனியோட IMX682 சென்சர் இதில் யூஸ் பண்ணுறாங்க. f1.8 அப்பச்சர். ஒரு 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் இருக்குது. 2 5 மெகாபிக்சல் சென்சரும் கூட தான் தந்திருக்காங்க. ஒன்று வந்து டெப்த், இன்னொன்று வந்து மேக்ரோ சென்சர். செல்ஃபிக்காக வந்து ஒரு 32 மெகாபிக்சல் கேமரா ஃப்ரண்ட்டில் தந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4K வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். 30 frames per second ஸ்டெபிளைஸ்டு வீடியோ எடுக்கலாம். ஸோ EAS இருக்குது. அப்புறம் நைட் ஹைப்பர் லேப்ஸ் ஆப்ஷன் தந்திருக்காங்க. சூப்பர் ஸ்லோமோ இருக்குது. சிங்கிள் டேக்கில் வந்து இதுக்கு முந்தைய சாம்சங் ஃபோன்களில் 10 அவுட்புட் கிடைக்கும். இதில் வந்து 14 அவுட்புட் கிடைக்குது. 2 பிக்சர்ஸ் மற்றும் ஒரு 4 வீடியோ கிளிப் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சிங்கிள் டேக் ஆப்ஷனில். ஃபோட்டோ சாம்பிள்ஸ் இப்போ நீங்கள் பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து Android 11 பேஸ் பண்ணி அவங்களோட One UI 3.1ல் இது பவர் ஆகுது. நல்ல ஒரு க்ளீனான ஒரு நல்ல ஒரு UI இது. ஸோ வந்து இப்போ இருக்கிற ஒரு நல்ல பெஸ்ட் யூஐன்னு சொல்லலாம் சாம்சங்கோட அந்த One UI. இதில் வந்து சமீபத்தில் அவங்க கொண்டு வந்த Alt Z என்கிற இந்த ஃபீச்சர் இதில் இருக்குது. ஸோ வந்து ப்ரைவேட் மோடு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தெரியாமல் சில சீக்ரெட் ஃபோல்டர்ஸ் மெசேஜஸ் எல்லாமே அதில் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ப்ரைவேட் மோட் செப்பரேட் பண்ணிக்கலாம். நார்மல் மோட் மற்றும் ப்ரைவேட் மோட் அது இருக்குது. இதில் நாக் செக்யூரிட்டி 3.7 இருக்குது. செக்யூர் ஃபோல்டரும் உங்களுக்கு கிடைக்குது. சாம்சங் பே உண்டு, NFC மூலமாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் இதில் தந்திருக்காங்க. மற்றபடி ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் இதில் தந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி ஒரு தனி UI ஃபீச்சர்ஸ் பற்றி ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ இதான் வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி F62 பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த செக்மெண்ட்டுக்கு அவங்க கொண்டு வராங்க. F series செக்மெண்ட்டில் இதை கொண்டு வராங்க. விலை கீழே பட்டியல் பார்த்துட்டு தான் வந்து ரிவ்யூவில் நான் இதை பற்றி நான் வந்து முழுமையாக சொல்ல முடியும். ஆனால் 4G தான் இது, 5G கேப்பபிள் சிப்செட் இது அல்ல. 4Gயில் தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ F62 பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த முழுமையான விமர்சனம் நீங்கள் இது போடணுமா, அப்படி போட்டால் உங்களுக்கு அதில் தெரிய வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த விமர்சனத்தில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் ரெண்டு விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.